வெறும் காகிதத்தில் கருப்பு மை நிரப்பி அவன் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் நம் காதலின் மொழியாய், நம் பிரிவின் துயரமாய், நம் வெற்றியின் களிப்பாய், நம் தோல்வியின் ஆறுதலாய் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி. பாரதோட லிரிசிஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்ல, சில பாட்டெலாம் கேட்டால் பாடலாசிரியர் அப்படின்னா எனக்கு வந்து ஆனந்த யாழை பாட்டு தான். அதில் வந்து தன்னோட பொண்ணை பற்றி ஒரு அப்பா வந்து மெய்சில் எடுத்து பாடுற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை வந்து அவருக்கு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்க, ஆனால் அந்த அப்பாவுக்கு வந்து அந்த படத்தில் வந்து ராமுக்கு வந்து குயின் அந்த பொண்ணு. அதனால் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நிலவு, வண்ணத்து பூச்சி, வானம், எல்லாத்தையும் மரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப சின்னது. அந்த மரங்களே வந்து அவளை பார்த்து வந்து பொறாமப்படுது அப்படிங்கிற மாதிரி அன்பின் மிகுதியை ஒரு பொண்ணு மேலே வச்சு அவளோட அழகை தான் வந்து இங்கே இருக்கிற சுற்றி உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய அழகாக பார்க்கறத வந்து அந்த பாடல் ஃபுல்லாக வந்து விவரிச்சிருப்பாரு. ஏறு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை.